அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள். இன்று மார்கழி மாதம் 9வது நாள். பகவானின் அருளால் திருப்பாவை திருவெம்பாவையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாம் அனைவருக்கும் வைகுண்ட பிராப்தி கிடைக்க பகவான் அருள் புரிவார். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமல துயிலினை மேல் கண்வளரும் மாமன் மகளே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ, மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ, அனந்தலோ ஏம பெருந்துயல் மந்திரப்பட்டாலோ, மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்று ஏழெழ்வோர் எம்பாவாய் என்று ஆண்டாள் பாடுகிறாள். இதன் பொருள் என்னவென்றால், அழகாய் ஒளிரும் நவரத்தினங்களால் கட்டப்பட்ட மாளிகையில் சுற்றிலும் விளக்கெரிய நறுமணம் வீச பார்த்தாலே உறக்கம் வரும் மென்மையான அழகிய பஞ்சுமெத்தையில் உறங்கிக் கொண்டிருக்கும் எங்கள் மாமன் மகளே, உன் வீட்டு மணிக்கதவை திறப்பாயாக. எங்கள் அன்பு மாமியே, அவளை நீங்கள் எழுப்புவாயாக. உங்கள் மகளை எத்தனை நேரமாக நாங்கள் கூவி அழைக்கிறோம், அவள் பதிலே சொல்லவில்லையே. அவள் என்ன ஊமையா, செவிடா, சோம்பல் அவளை ஆட்கொண்டு விட்டதா, அல்லது எழ முடியாதபடி ஏதாவது மந்திரவாதி அவளை மயக்கிவிட்டானா? உடனே எழு, எங்களுடன் இணைந்து மாயங்கள் செய்பவனும் அந்த மாமயன் மாதவன் வைகுந்தனின் நாமத்தை, அந்த நாராயணனின் திருநாமங்களை சொல் என்று எழுப்புகிறாள் ஆண்டாள். உலக மக்கள் மாட மாளிகை பஞ்சுமெத்தை என சொகுசு வாழ்க்கையில் சிக்கி சோம்பலில் கட்டுண்டு கிடக்கின்றனர். இதிலிருந்து அவர்களை மீட்டு பகவானின் இருப்பிடமான வைகுண்டமே நிலையானது என்பதை அறிவுறுத்த வேண்டும். அந்த வைகுண்டத்தை அடைய பகவானின் திருநாமங்களை சொல்ல வேண்டும் என்று இந்த பாசுரத்தின் மூலம் ஆண்டாள் விளக்குகிறாள். இந்த பாசுரத்தில் கண்ணனுக்கு மிகவும் நெருங்கிய பிரியமானவளான பெண்ணை எழுப்பச் சொல்கிறார்கள் ஆண்டாளுடன் கூடிய கோபிகள். பகவத் பக்தர்கள் பாகவதர்கள் அனைவரும் உறவினர். அந்த உரிமையில்தான் மாமன் மகளே என்று ஆண்டாள் அன்போடு அழைக்கிறாள். திரும்ப 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 சொல்கிறது தாங்க. பகவானின் நாமத்தை சொல்ல 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 நமக்கு வாழ்வில் என்றுமே ஏற்றம்தானே தவிர இரக்கம் என்ற வார்த்தைக்கே இடமே கிடையாதுங்க. வேறு ஒன்றும் சொல்கிறதே இல்லைங்க. பெரிய நீங்கள் பூஜை செய்யுங்க, அவ்வளவு அலங்காரங்கள் செய்யுங்க, அபிஷேகங்கள் செய்யுங்க, அப்போல்லாம் எதையுமே கேட்கவே இல்லைங்க பகவான். இந்த கலியுகத்தில் அவர் கேட்கக்கூடிய ஒன்றே ஒன்று நாமஸ்மரணம் மட்டும்தாங்க. நமக்கு தான் நல்ல வாய் இருக்குது, நல்லா பேசுறதுக்கூடிய சக்தி இருக்குது, நல்ல காது இருக்கே, காதால் கேட்டு வாயால் ராமநாமத்தை சொல்வது என்ன கஷ்டமா? அதை மட்டும் சொன்னால் போதுங்க, வைகுண்ட பிராப்தி உறுதிங்க நமக்கு. அடுத்தது திருவெம்பாவை பார்க்கலாமா? வாருங்கள், மாணிக்க வாசகர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். முன்னை பழம்பொருட்டுக்கும் முன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கு பேர்த்துமைய பெற்றியனே, உன்னை பிராணனாக பெற்ற உன் சீரடியோம், உன்னடியார் தாழ்பணிவோம், ஆங்கவருக்கே பாங்காவோம், அன்னவரே எம் கணவராவார், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம், இன்ன வகையே எமக்கெங்கோ நல்குதியேல், என்ன குறையும் இல்லாமேலோர் எம்பாவாய் என்று மாணிக்க வாசகரின் பொருளை பார்ப்போம் வாருங்கள். உறக்கத்திலிருந்து அனைத்து கன்னியர்களும் எழுந்துவிட்டனர். அனைவரும் ஒன்றாக கூடி நீராடி இறைவனான சிவபெருமானை புகழ்ந்து பாடுகின்றனர். கன்னியர்கள் அனைவரும் உறக்கத்திலிருந்து எழுந்து கூடிவிட்டனர். ஒரு நிலை மனதுடன் இறைவனை புகழ்ந்து பாடுகின்றனர். பழமைக்கும் பழமையானவனே, புதுமைக்கும் புதுமையானவனே, உன்னை தலைவனாக பெற்றோம். உன் சிறப்புமிக்க அடியவர்களாகிய நாங்கள் உன்னை வணங்குவோம். உன் தொண்டர்களை ஆடிய சிவனடியார்களின் திருவடிகளை வணங்குவோம். அவர்களிடத்தில் தோழமை கொள்வோம். சிவனடியார்களே எங்களுக்கு கணவர்களாக வர வேண்டும் என்று நாங்கள்
விரும்பி கட்டளையிட்ட வனமே அவர்களுக்கு தோழன்மையாக நின்று ஏவல் செய்வோம். எங்கள் பெருமானே, எங்களுக்கு இவ்வாறு கிடைக்குமாறு அருள் புரிய வேண்டும். இதனால் நாங்கள் எந்த குறையும் இல்லாதவர்களாக இருப்போம் என்று உளமாற மனமுருகி கன்னியர்கள் பாடி பாவை நோன்பு நோக்கின்றனர். இந்த தடவை பாருங்கள், 8 நாளாக கன்னியரை என்ன பண்ணாங்க, எழுப்பிக்கிட்டு இருந்தாங்களா. இப்போ என்ன சொல்கிறாங்க, எழுந்தாச்சு, எப்படிப்பட்ட கணவன் வேணும்னு சொல்லி வேண்டுறாங்க. சிவனடியார் தான் வேணும் எனக்கு என்று. எப்படி பாருங்கள், பேஸ் மட்டத்தையே பிடிச்சாச்சு. எனக்கு பணம் உள்ளவன் வேணும், வீடு வாசல் உள்ளவன் வேணும், பேங்க்கில் இவ்வளோ டெபாசிட் இருக்கணும், இவ்வளவு நகை இருக்கணும், இவ்வளவு படிப்பு இருக்கணும், இவ்வளவு பதவி இருக்கணும், இப்படிலாம் கட்டளையிட்டு கொண்டிருக்க வேண்டிய கூட சூழ்நிலையில் மாணிக்கவாசகர் பெருமார் என்ன சொல்கிறார் பாருங்கள். எனக்கு சிவனடியார் அப்படி இருக்கவங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லி திருவம்பாவையில் பெண்கள் கேட்டார்களாமா. எவ்வளோ ஒரு ஃபோர்காஸ்டிங் பாருங்களேன். இறைவனின் அருள் பெற்றவரை நாம் மணந்து கொண்டால் எது எப்போ நமக்கு தேவையோ அது அப்போ நம்மை வந்தடையும், எந்தவித சிரமமும் இல்லாமல். அதை அவர்கள் அறிந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அதனால்தான் அப்படி கேட்டிருக்கிறார்கள். இறைவ பக்தி உள்ளக்கூடிய பக்தன் என்றுமே தவறு செய்ய மாட்டான் அல்லவா. அதுபோல் நாமும் அவ்வாறே வேண்டுவோம். பதவி பறிபோகும், பணம் களவு போகும், பட்டம் திருடு போகும். ஆனால் பக்தி என்றுமே களவாட முடியாதல்லவா. அதனால்தான் பக்திக்கு மகிமை ஜாஸ்தி. சிவனை கும்பிடுவதுடன் சிவனடியாரை தொழுவதே மிகப்பெரிய பக்தின்னு சொல்கிறாங்களா இல்லையா. அப்படியாப்பட்ட சிவனடியார்களை தான் மணக்க வேண்டும் என்று இம்மார்கழி நன்னாளில் கன்னியர்கள் அனைவரும் சிவபெருமானை நினைத்து தவம் கொள்வார்களாம் என்று மாணிக்கவாசகர் பெருமார் கூறுகிறார் என்று கூறி உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுகிறேன். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் என் இறைவா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நம சிவாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நம சிவாய. ஓம் நமோ நாராயணாய என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். திருச்சிற்றம்பலம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.